ஆக பதவி எடுத்த பிறகு உள்ள போன பிறகு எனக்கும் சில டிஃபிகல்ட்டி. செப்டம்பர் மாசத்துல 8ஆம் தேதி நினைக்கிறேன் நம்ம ஒரு கிளாங்ல ஒரு கேதரிங் வச்சிருந்தோம், நம்மளோட குடும்ப கேதரிங். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் தான் வந்திருந்தோம்னு நினைக்கிறேன். அங்க நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ஓப்பனா சொல்லியிருந்தேன், மறைவு இல்லாம நான் சொல்லியிருந்தேன். உள்ளுக்கு பல ப்ராப்ளம் இருக்கு, பல தடுங்கள் வருது, நம்மளுக்கு பல எதிரி இருக்காங்க உள்ளுக்கு. இப்ப முன்ன வெளியே இருந்து ஃபைட் பண்ணோம், நம்மளை வெல்கம் பண்ணது பிரதமர் மட்டும் தான். அவரு தான் நம்மளை சைன் பண்ணி வாங்க அப்படின்னு மதிச்சு கூப்பிட்டு கொடுத்தாரு. ஆனா மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு ஒரு வகையா தான் பாக்குறாங்க. சோ பல தடைகள் இருக்கு. ஆனா ஒண்ணு ஒண்ணா நம்ம அந்த தடைகளை ஓவர் கம் பண்ணிட்டு வரோம். நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்லுவேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன், when it becomes certain, என்னைக்கு ரொம்ப தெளிவா தெரியுதோ அவங்களுக்கு செய்யற எண்ணம் இல்ல, மலேசியா இந்திய ஏழை மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இல்லைன்னு என்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரிய வருதோ அந்த கணக்குல இருந்து ஒரு நிமிஷம் கொடுத்து அந்த பதவியில் இருக்க நான் அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கும் நான் அவங்ககிட்ட அதே தான் சொல்றேன், வேற ஆனா டிஃபரன்ஸ் வந்து இப்ப வந்து என்னன்னு சொன்னா, அந்த யூனிட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க. தடுதல் ஆட்சி உங்களுக்கு தெரியும், நான் போய் சொன்னேன் செப்டம்பர் மாசம் சொன்னேன் நம்மளுக்கு எல்லாம் தடுதலா இருக்கு. இப்ப இந்த ஏறத்தாழ ஒரு 2 மாசத்துல ரொம்ப இன்டென்ஸ் பேச்சுவார்த்தைகள், அப்படின்னா ரொம்ப 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 இன்டென்ஸ் தீவிரம் ரொம்ப கடுமையான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. ரொம்ப காரசாரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுது. இதெல்லாம் உள்ளுக்கு நம்ம ஆளு சொல்றாங்க, உள்ளுக்கு இருந்து போராடுங்க சார்னு, அதுதான் ரொம்ப கடுமையான வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆக பல பல ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. உண்மை பிரதமர் முன்னிக்கு 2 மினிஸ்டர் கூட அவர் முன்னிக்கு நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். பல விஷயத்துல வந்துட்டு இல்ல செய்யக்கூடாது, இல்ல இதெல்லாம் செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கடைசியில சொல்லிட்டேன், எனக்கு வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். இது நேற்று ராத்திரி வரைக்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லணும், கடுமையான ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் நேற்று ராத்திரி வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலா போயிருக்கு. ஓகே, அந்த அளவுல கடைசியில பிரதமர் சொன்னாரு, ஓகே என்ன தடுதல் வந்தாலும் சரி, இதான் அவர் சொன்ன வார்த்தை, என்ன தடுதல் வந்தாலும் சரி நான் உனக்கு நீ கேட்டதை நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்திராவுடைய 6வது வருஷம் போராட்டத்தில், என்னோட 6வது வருஷம் நாங்க போகணும், என்னோட மக்களை வந்து தைரியமா நான் பார்க்கணும், நீ சொல்லு இருக்கா இல்லையா சொல்லுன்னு சொன்னேன். ஆக நேற்று மீட் பிறகு வந்த விஷயம் அப்ப நான் சொன்னேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம சகோதரர்கள்லாம் பேசி ஒரு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், நம்ம வந்து சின்ன கூட்டம் தான், சமலிங்கம் சொன்னது போல நம்ம ஒரு 300-500 பேர் தான் எதிர்பார்த்தோம். 1000 பேர் வருவாங்க, வெளியெல்லாம் நிற்பாங்க நமக்கு தெரியாது. ஒரு 300-500 பேர் தான் வருவாங்க. ஆனா எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சில்லி பண்ணி மாதிரி, ஆளு குறைவா இருந்தாலும் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் வந்து ரஜினி சொல்றது போல 100 பேருக்கு சமம். அவருக்கு நான் இன்விடேஷன் கொடுத்திருந்தேன். ஆனா லேட் நைட் அவர் காலையிலே நம்மளுக்கு அனுப்பின பதில் வந்துட்டு என்னால் வர முடியாது, என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அவர் சொல்ல சொன்னாரு, என்னுடைய பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி இந்திரா டெலிகேட்ஸ், அண்ட் அவங்ககிட்ட சொல்லுங்க அடுத்து காங்கிரஸ்ல நான் வர விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னார்.
கட்டத்திலையும் நம்ம போராடி தான் ஆகணும். ஆனா நம்மளுடைய போராட்டம் வந்து வித்தியாசப்படுது. அன்று முதல்ல நம்மளுடைய போராட்டம் வந்து மனு கொடுத்து அப்பீல் பண்ணி கெஞ்சினோம். அப்புறம் வீதி போராட்டத்துக்கு போனோம், அரசாங்கத்தை எதிர்த்தோம். அப்புறம் அவங்க கூட ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி இப்ப அவங்க கூட வேலை செய்யறோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்ப செகண்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டோம். இப்ப நம்மளுக்கு பட்ஜெட்டை கொடுத்து நெக்ஸ்ட் 1 மந்த்க்குள்ள நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பிரதமரே சொல்றேன்னு சொல்லிட்டாரு, அவரே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ண போறது கிடையாது, அவருக்கு இருந்தே வரணும். ஓகே, நம்மளுக்கு பட்ஜெட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு யூனிட் கொடுத்து ஓகே நீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்ல போறாரு. அந்த கட்டம் வந்தோடனே we are into the second step. ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு போய் ரெண்டாவது ஸ்டெப்ல இருக்கோம். சோ ரெண்டாவது ஸ்டெப்லயே வந்து எல்லாம் ஸ்மூத்தா போகுமா நீங்க கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நான் உங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்பல, தவறான ஹோப் கொடுக்க விரும்பல. அந்த ரெண்டாவது கட்டத்திலையும் நம்மளுக்கு மத்த புது என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒண்ணு தாண்டி இருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப்ல அடுத்து என்ன தகவல் வரப்போகுது நம்மளுக்கு தெரியாது. பட் அதையும் நிச்சயமா ஒரு சந்தேகம் இல்லாம அந்த தடுகளா இருந்தாலும் சரி, அதுக்கு அப்புறம் வர தடுகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும்